புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது அங்கே தேவன் இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 15வது அதிகாரம் சில உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். காணாமல் போன ஆட்டுக்குட்டியுடைய உவமையும் காணாமல் போன வெள்ளிக்காசுடைய உவமையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த குமாரர்களை குறித்தான காரியத்தை சொல்லி இந்த இடத்துல ஒரு உவமையை தேவன் இயேசு கிறிஸ்து சத்தியமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த உவமையை நாம் பார்க்கும்போது அன்பான தேவ பிள்ளையே, இதுல ஒரு இரக்கமுள்ள தகப்பன், ஒரு அன்பான தகப்பன், ஒரு கரிசனை உள்ள தகப்பன், நல்ல உதாரணத்துவ குணமுள்ள தகப்பன், ஒரு அன்பான தகப்பனுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டது மட்டுமல்ல, நல்ல தகப்பனுக்கு ஒரு கெட்ட குமாரன் இருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து ஊமையாய் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம வாசிக்கும் போது தொடர்ந்து அன்பான தேவனுடைய பிள்ளையை 12வது வசனம் சொல்கிறது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன செய்யணும், தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம் மகனுடைய பிரியத்துக்கு இணங்க தகப்பன் என்ன செய்கிறார்னா ஆஸ்தியை மகனுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையை, தகப்பன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்த பின்னாடி சில நாள் இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறார் என்றால் வீட்டுக்குள்ளால இருக்கிறார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அநேக துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இளைய குமாரனுக்கு இவர் கெட்ட குமாரன் அல்ல, இளைய குமாரன். இந்த இளையகுமாரனுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறார் தகப்பன். இந்த இளையகுமாரன் சில நாள் வீட்டுக்குள் இருந்து கொஞ்ச நாள் கழித்த பின்னாடி என்ன செய்தார்னாக்கி பங்கிட்ட ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு உலகத்தில் போய் உல்லாசமாய் வாழும்படியாக சென்று விடுகிறார். உலகத்தில் போய் என்ன செஞ்சிட்டானா அத்தனையும் செலவு பண்ணிட்டான். துன்மார்க்கமாய் வாழ்ந்து செலவு பண்ணிட்டானா. துன்மார்க்கமாய் வாழ்ந்து அத்தனை செலவு பண்ணுற போது அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாச்சான். இந்த பஞ்சத்துல எல்லாவற்றையும் கலந்தவன் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் இந்த இளையகுமாரன். இப்ப பாருங்க, பசிக்குது, சாப்பாடு இல்லை. தகப்பனிடத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்த எல்லா ஆஸ்தியையோ, எல்லா ஐஸ்வர்யங்களையோ, எல்லா சம்பத்துகளையோ, எல்லா பணத்தையும் இழந்துட்டான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இப்போ ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல செழிப்பாய் வாழத்தக்க இவனுடைய எந்த வசதியும் இல்லை. இவனுக்கு பசி தாங்க முடியல. இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல எப்படியாவது பசியை போக்க வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்டி பண்ணை வைத்திருக்கிற ஓனர்கிட்ட போய் வேலைக்கு ஜாயின் பண்றான். இப்ப இந்த பண்டி பண்ணை வைத்திருக்கிற ஓனர் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கிறாங்க, பண்டிகளை மேய்க்கிற வேலையை கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, பண்டிகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், ஆனா பசி தாங்க முடியல. பண்டி மேய்க்கிறவனுக்கு யாரும் ஆகாரம் கொடுக்கல. இப்போ பசி தாங்க முடியாதனால இவன் என்ன செய்யறானா, இந்த பண்டிகைகளுக்கு கொடுக்கிற இந்த தவற்றினாலேயாவது தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று ஆசையாக இருந்தா அதையும் ஒருவனும் கொடுக்கலையா. ஏன்னா அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரர்கள்லாம் என்னன்னாக்கி அவங்க வீடுகள்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சாப்பாடை கட்டிட்டு வந்திருப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. இவனுக்கு சோறு இல்லை. இவங்க என்ன நினைக்கிறா, தவட்டையாவது தின்ன வயிற்று வச்சிடலாம்னா கூட இருக்கிற வேலைக்காரன் தவட்டையும் திங்க விடல. இப்பதான் நினைக்கிறான் பாருங்க, என்னுடைய தகப்பன் இடத்துல அநேக கூலிக்காரர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, பஞ்சம் இல்லை. என்னுடைய தகப்பன் இடத்துல பரிபூரணம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு. அங்கே இருக்கிற கூலிக்காரர்களுக்கு சாப்பாடு உண்டு, சம்பளம் உண்டு. ஆனபடினால நான் திரும்பி போய் என் தகப்பன் இடத்துல ஒரு கூலிக்காரனையாவது, ஒரு கூலிக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷனாகவாது
நான் இருந்து கொள்ளலாம் என்று எழும்பி வந்தானா. யாரை நோக்கி? தகப்பனை நோக்கி. நல்ல கவனிங்க, இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கூலிக்காரன் வேலை, வேலைக்காரன் வேலை. வேலைக்காரன் இன்னைக்கு இப்போ நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல சில பெர்மனன்ட் ஸ்டாப் உண்டு பார்த்தீங்களா? வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன உண்டு? பிஎஃப் உண்டு, இன்சூரன்ஸ் உண்டு. இதெல்லாம் வேலைக்காரங்களுக்கு. ஆனா கூலிங்கிறது அப்படி இல்லை, தினக்கூலி மாதிரி. இப்ப இவன் தகப்பன் வீட்டுல போய் வேலைக்காரனா இருக்கிறத கூட விரும்பல. எனக்கு ஒருவேளை சோறு கிடைச்சா போதுங்க, அதனால நான் என்ன செய்யறேன்னா தினக்கூலிக்காரன் மாதிரி கூட என் தகப்பன் பேர் வேலை செஞ்சு ஒருவேளை சோத்தை தின்னு என் வயிற்று பசியை போக்கிக்கலாம் சொல்லி தகப்பன் வீட்டை நோக்கி வருகிறான். ஆஸ்தியை இழந்து எல்லாவற்றையும் இழந்து இனி வாழ வழி இல்லை, என் தகப்பன் வீடுதான் வழின்னு சொல்லி மனம் திரும்பி வீட்டுக்கு வருகிறான். இப்ப கவனிங்க, இந்த மகனை தூரத்துல கண்ட போதோ இந்த தகப்பன் இந்த பிள்ளையை கண்டபோது இறக்கமுற்று மனதுருக்கமுற்று பிள்ளைங்க மேல அன்பு பெருகி ஓடி போறாரு. நான் நினைக்கிறேன் இந்த தகப்பன் கெட்ட குமாரன் கிட்ட நெருங்க 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 கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு வாடை கப்புன்னு வந்திருக்கோம். எனவே எங்கிருந்து எழுந்து வாரா? பண்டிக்கூடத்துல இருந்து எழுந்து வாரா. ஆனா தகப்பனுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கிற வாடை பெருசு இல்ல, பிள்ளைகள் பெரிது. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறவர் ஒருபோதும் பாவம் செய்கிற மனுஷனை வெறுக்கிறவர் அல்ல. பாருங்க, இவன் பண்டிக்கூட்டத்துல கிடந்து உருண்டு நாட்டத்தோட ஓடி வருகிறான். அவர் அந்த நாட்டத்தெல்லாம் பொருட்படுத்தலைங்க. ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை போயிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டா? திரும்பி வந்துட்டா. என் பிள்ளை திரும்பி வந்துட்டா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில ஓடி போய் என்ன செஞ்சானா? பிள்ளையை கெட்டி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டு வரும்போது வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, இவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுங்க, இவனுக்கு காலுக்கு பாதரட்சை போடுங்க, இவனுடைய கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, நல்ல கொளுத்த கண்டுகளை அடித்து விழுந்த ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. பிள்ளை வந்த சந்தோஷத்துல பிள்ளையை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாரு. பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் அனுபவித்து ஒரு மகன் மனம் திரும்பி வருகிறான். அவனை தகப்பன் வீட்டுக்குள்ள அள்ளி அழைத்து கொண்டு போயிட்டாரு. ஆனா அங்க என்ன ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் யாரு? மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப நல்லவன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூத்த குமாரன் பாருங்க, இளைய குமாரன் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இப்ப தகப்பன் சொல்றாரு, கொளுத்தை கண்டு அடித்து என்ன செய்யுங்க, விருந்த ரெடி பண்றீங்கன்னு. இப்போ வீட்டுல விருந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்க அந்த வசனத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. வீட்டுல விருந்து நடந்துகிட்டு இருக்குது. மூத்த குமாரன் வீட்டுக்கு வருகிறான். இந்த மூத்த குமாரன் எங்க இருந்து வருகிறான்னா, வயல்ல இருந்து வருகிறானா. அப்ப நல்ல கவனிங்க, மூத்த குமாரன் யாரு? நல்ல கடின உழைப்பாளி. பாருங்க, வீட்டுல விருந்து நடக்க அவன் எங்க இருக்கான்? வயல்ல இருக்கிறான். வயல்ல இருந்து வர்றான். நல்ல உழைப்பாளி. அவன் யாரு? சோம்பேறி இல்லை, நல்ல கடின உழைப்பாளி. மட்டுமல்ல, அந்த 29வது வசனம் சொல்லுது பாருங்க. 29வது வசனத்தை நிறுத்தி வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய், நல்ல கவனிங்க, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, எத்தனையோ வருஷ காலமாய் இவன் என்ன செய்யறானா? தகப்பனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறானா. அதாவது தகப்பனுக்கு கூலிக்காரனா இல்ல. கூலினா தினக்கூலி, ஊழியக்காரங்கிறது வேலைக்காரங்க. 1-2 வருஷம் இல்லைங்க, சிறு வயது முதல் பல வருஷங்களாய் தகப்பனுக்கு இந்த மூத்த குமாரன் என்ன செய்யறானா? வேலை செய்கிறவனா இருக்கிறான். அடுத்து தொடர்ந்து சொல்லுது வசனம், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும். ஒரு காலம் தகப்பனுடைய கற்பனை என்ன செய்யலையா? மீறவே இல்லையா? தகப்பன் எதை நினைக்கிறாரோ அதை செய்கிற மகனாய் இந்த மூத்த குமாரன் இருக்கிறான். அவ்வளவு கீழ்ப்படிதல், அவ்வளவு அர்ப்பணிப்பு.
தகப்ப இருதயத்துல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிற வண்ணமாய் இந்த மூத்த குமாரன் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க. போதும். இவன் மூத்த குமாரன் சிநேகிதர்களோட, அதாவது நண்பர்களோட போய் சந்தோஷமா இருக்கவே இல்லையா? நண்பர்களோடு மகிழ்ச்சியா இருக்கலையா? கூட்டு சேர்ந்து நாலு நண்பர்களோடு அங்கங்க போய் வெட்டியா நேரத்தை எல்லாம் கழிக்கலையா? கடின உழைப்பாளியாய் வயலே கெதி என்று வயல்ல கடந்து உழைத்தவன் இவன். இப்ப கவனிங்க, மூத்த குமாரன் யாரு? ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். ஆனால் ஆனால் நல்லவன். ஆனால் இந்த ஆனால் என்ன பிரச்சனை? நம்ம சொல்லுவோம்ல, அந்த சகோதரி எனக்கு தெரியும் பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க பிரதர், நல்லா உபவாசிப்பாங்க, நல்லா சர்ச்சுக்கு வருவாங்க, சுவிசேஷம் சொல்லுகிற காரியத்துல நல்லா செய்வாங்க பிரதர். ஆனாலே போனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா வாயை திறந்தாங்கன்னா ரொம்ப மோசமா தான் பேசுவாங்க. சில பிரதர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த பிரதர் ரொம்ப நல்லவர், அவரை தேடி போய் ஏதாவது உதவிகளை கேட்டா அவர் செய்யாம விட மாட்டாரு, என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுவாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா என்ன செய்யணும்னு அந்த சகோதரத்தை போய் உதவி கேட்டா அவர் செய்வார். ஆனால் பொம்பளை விஷயத்துல உதவிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி சில சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல குணசாலியான மனுஷங்க. அந்த அதிகாரியை போய் நீங்க பாத்தீங்கன்னாலே அவர் என்ன செய்வாரு, உங்களை உட்கார வச்சுதான் பேசுவாரு, உங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் வாங்குவார். இந்த ஆனால் வந்தாலே முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, மூத்த குமாரன் நல்லவன், தகப்புடைய கற்பனை கை கொண்டவன், நல்ல கீழ்ப்படிஞ்சவன். ஆனால் என்ன? இப்ப கவனிங்க, இளையகுமாரன் எப்ப வீட்டுக்கு வந்தானோ அப்பதான் மூத்த குமாரனுடைய சுபாவமே வெளிப்பட்டுச்சு. இளையகுமாரன் வீட்டுக்கு வந்ததோட மூத்த குமாரன் யாருங்கிறத வெளியே காமிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி, கவனிங்க, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த நெருப்பு பட்ட உடனே அனல் உரைத்த வீரியன் பாம்பு. இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, பவுல் போய் விறக புறக்கி கொண்டு இந்த தீல போட போறாரு. இந்த விறக பறக்கிறது வரைக்கும் இந்த வீரியன் எப்படி இருக்குன்னா விறகோட தான் இருக்குது. விறகுக்கும் இந்த வீரியனுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனா இந்த விறகுகளை பறக்கி கொண்டு எப்ப அனல்ல போட போனாரோ, இந்த அனல் உரைத்த உடனே அது விறகு இல்ல, அதுல இருந்தது விஷ பாம்புங்கிறது தெரிஞ்சிச்சு. அதே போலதான் பாருங்க, இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறான், இவனை குறித்து யாருக்கு தெரியல, இவன் நல்லவன் தான் தெரியுது. ஆனா எப்ப கட்டக்குமார போய் எல்லாத்தையும் இழந்து திரும்பி வந்தாரோ அப்பதான் இவன் யாருங்கிறத வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் இவன் யாரு? நல்லவன். அது முதல் இவன் யாருனாக்கி உடைய குணாதிசயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னவன் வெளியே போய் கேட்டான், பெரியவன் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டான். சின்னவன் வெளியே போய் உலகத்துல கேட்டான்,
பெரியவன் அமைதியா வாழ்ந்து அப்பாவுடைய சமூகத்துல அப்பாவுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்துருச்சுட்டான், கெட்டு போயிட்டான். நல்ல கவனிங்க, உலகத்துல போய் கெட்டவனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் களவு செய்வான், அவன் சில போதைகளுக்கு அடிமையா இருப்பான், அவன் உபச்சாரம் செய்வான், அவன் வேசித்தனம் செய்வான். அதனால வெளியே போனவனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவன, அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிறவன, அப்பாவுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவன கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான், வீட்டுக்குள்ள இருந்து கெட்டு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்குள்ளால என்ன? மன்னியாம, கசப்பு, பெருமை, குரோதம், புறங்குறுதல், கோபம் எல்லாம் நிரம்பி இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் தெரியல. எப்ப கெட்ட குமாரன் வீட்டுக்குள்ள, இளைய குமாரன் எப்ப வீட்டுக்குள்ள வந்தாரோ அது முதல் மூத்த குமாரனுடைய சுபாவம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல தைலம் பூசுகிற வரைக்கும் யூதாயின் காரியத்தை யாருன்னு தெரியல. எப்ப தைலம் பூச ஆரம்பிச்சாலோ அப்பதான் யூதா சொல்றான், இந்த தைலத்தை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. இன்னும் ஒரு பணப்பிசாசுங்கிற அப்பதான் வெளியே வருது. அது வரைக்கும் பணப்பையை கொண்டுகிட்டு தான் போறான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எப்ப மரியாள் தைலம் பூச உள்ள வந்தாலோ அப்ப யூதாஸ் யாருங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க, பர்னபா தங்களுக்கு உண்டான ஆஸ்தியை வித்து தேவ சமூகத்துல அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல கொண்டு வைக்கிற வரைக்கும் அனனியா சப்பிரால் யாருன்னு தெரியல. இந்த விறகுகளோட வீழியின் பாம்பு, விஷ பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் சபைக்குள்ள இருந்தா. ஆனா பர்னபா கொண்டு ஆஸ்தியை வித்து அவருடைய காணிக்கை தேவ சமூகத்துல வச்ச போதுதான் அனனியா சப்பிரால் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அவங்கள ஆஸ்தியை வித்து எரிச்சிட்டாங்க, பாதியை திருடி உள்ள வச்சாங்க. இவர்கள் திருட்டு குற்றம் என்பது அப்பதான் தெரிஞ்சிச்சு. நல்ல கவனிங்க, பச்சைபால் குளிக்க போறது வரைக்கும் தாவீது யாரும் தெரியல. பச்சைபால் எப்ப குளிக்க போனாலும் அப்பதான் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தாவீது யாருங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப நல்ல கவனிங்க, உலகத்தோடு உலகமா இருக்கிறவனுடைய பாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அப்பா வீட்டுக்குள்ளால, சபைக்குள்ளால இருக்கக்கூடிய பாவத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாவம் எப்ப வரும்னா, சில தருணங்கள், சில சந்தர்ப்பங்கள், சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்போதுதான் இவங்களுடைய சுபாவம் என்ன செய்யும்? வீரியன் பாம்பு மாதிரி, விஷ பாம்பு மாதிரி படம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் எனக்கு சபைக்குள்ளால அநேகர் இருந்துகிட்டு இருக்கிறோம், அப்பா வீட்டுக்குள்ளால. பாருங்க, அறிவாளி தப்பு செஞ்சா கண்டுபிடிக்க முடியாதுங்க, ஞானவான் தப்பு செஞ்சா கண்டுபிடிக்க முடியாது. நம்மெல்லாம் யாரு? ஞானவான்கள். நம்மெல்லாம் யாரு? அறிவாளிகள். நம்ம தப்பு செஞ்சா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஆனா உண்மையாவே உள்ளே இருக்கிற நம்முடைய இருதயம் கள்ளர் குகை. ஹல்லேலூயா. உள்ள இருந்த மூத்த குமாரனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுனாக்கி முழுக்க முழுக்க அருவருப்பு நிறைந்ததாய் கள்ளர் குகையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மூத்த குமாரனுடைய கேரக்டர்ஸ் சில காரியங்களை பார்ப்போம். மூத்த குமாரன் இளைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, விருந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில மூத்த குமாரன் வயலில் இருந்து வீட்டுக்கு வருகிறான். வசனம் சொல்லுது, மூத்த குமாரன் வீட்டுக்கு சமீபமாய் வந்த போது அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்கிற? கீத வாத்தியமும் நடன கழிப்பும். இதை கேட்ட உடனே மூத்த குமாரன் வெளியே நின்றுட்டான். நல்ல கவனிங்க, வெளியே உலகத்துல கடந்த ஒருத்தன் மனம் திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் வெளியே வந்துட்டான், வெளியே இருக்கிறான். இப்போ நின்றுகிட்டு வேலைக்காரர் ஒருத்தனை கூப்பிட்டானா. வேலைக்காரர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறான், என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுங்க,
ஒரே ஆடல் பாடல் சத்தமா இருக்குது, ஒரே கீத வாத்தியத்தை சத்தமா இருக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப வேலைக்காரன் சொல்றான், உம்முடைய தம்பி ஆஸ்தியெல்லாம் பிரித்துக்கிட்டு உங்க உறவு வேண்டாம், உங்க அப்பா உறவு வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனவரு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு. திரும்பி வந்துட்டாருங்கிற இந்த ஒரு செய்தி அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. இப்ப நான் நினைக்கிறேன், இவன் வெளியே நின்றுகிட்டு திரும்ப திரும்ப கேட்டிருப்பான். வேலைக்காண்ட கேட்டிருப்பான்ல, யாரு வந்தா? உங்க தம்பி. தம்பிதானா? தம்பிதானா? நீ பாத்தியா? ஆமா, உங்க தம்பிதான் வந்தாரு. தம்பிக்கே இவ்வளவு கீத வாத்தியம். தம்பியா விருந்தாளியா? எப்படி வந்திருக்கான்? பணக்காரன் வந்திருக்கானா, பிச்சைக்காரன் வந்திருக்கானா? சம்பாதிச்சு வந்திருக்கானா, இல்ல தோத்து போய் வந்திருக்கானா? அவன் தானா? வெளியே நின்று இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிக்கிறான், நீ உன் கண்ணால பாத்தியா? அவன் தான் வந்தானா? பாருங்க, திரும்ப திரும்ப விசாரிக்கிறான் வெளியே நின்று. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ள விருந்துல வந்து கலந்துக்க வேண்டியவன் என்ன செஞ்சுட்டாலும் வெளியே நின்றுட்டான். இப்ப ஒருத்தமே தகப்பன் சொல்றான், உங்க மகன் வந்திருக்காரு, அவர் வெளியே நிற்கிறாரு அப்படின்ட்டு. இப்ப தகப்பன் வந்தாவான். தகப்பன் வந்து மகனை என்ன செய்யறாருன்னா வருந்தி அழைத்தார்னு வசனம் சொல்லுது. ஏன்னா எப்பொழுதுமே தகப்பனுக்கு ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, 2 பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பிள்ளையா இருந்தாலும் சரி, தகப்பனுக்கு உயிருங்க பிள்ளைகள் மேல. அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான், இவன் வெளியே போயிடணும்னு இல்லை. எப்படி அந்த இளையகுமாரன் கெட்டு போனவன் மறுபடி திரும்பி வரும்போது கட்டி அழைத்து வீட்டுக்குள்ள கூட்டு போனாரோ, அதே போல இந்த மூத்த மகனை வந்து வருந்தி அழைக்கிறாரு. வீட்டுக்குள்ள விருந்து நடந்துட்டு இருக்குது. நல்ல கவனிங்க, இந்த தகப்பை என்ன செய்யறாங்க? ஏற்கனவே சாட்சி கட்டு போச்சு. இது நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம், அநேகருடைய பார்வைக்கு இந்த ஊர்ல கௌரவமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம். இப்போ இளைய மகன் ஆஸ்தியை பிடிச்சிட்டு போயிட்டா சொல்லி ஊரெல்லாம் பேர் கெட்டு போய் கிடக்குது. இன்னாருடைய இளைய பையன் ஆஸ்தியை பிடிச்சிட்டு போயிட்டான், அவன் துன்மார்க்கமாய் வாழ்றான்னு சொல்லி ஊரெல்லாம் பேரு கெட்டு போய் கிடக்குது. இதனால தகப்பை என்ன செய்யறான்னா, மகன் திருந்தி வந்த உடனே ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. என் பிள்ளை போனாயா, ஆனா மறுபடியும் என்ன செஞ்சுட்டா, திரும்பி வந்துட்டா. என் பிள்ளைங்க உறவு வேண்டான்னு போனா, ஆனா என் பிள்ளை மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாயா, இத ஊரே வந்து பார்க்கட்டு சொல்லி ஊருக்கே விருந்து வைக்கிறாரு தகப்பை. இந்த ஊர் இந்த விருந்துல கலந்து கொள்ளாதபடிக்கு மூத்த குமாரன் என்ன செய்யறான், வெளியே நின்றுட்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்றான்னா, அவனை வெளியே அனுப்புனா நான் உள்ள வர்றதடி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்பதான் கேட்கிறான் பாருங்க, நான் என் சிநேகிதரோடு போய் சந்தோஷமா இருக்கும்படி, மகிழ்ச்சியா இருக்கும்படி நீர் ஒரு நாளாவது ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு தந்திருக்கிறா? இப்ப தகப்ப சொல்றாரு, மகனே நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பாருங்க, தகப்பனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளுடையது. இப்ப நம்ம அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடையது. இப்ப இவன் என்ன செஞ்சிருக்கலாம் பாருங்க, அப்பாவுடைய ஐஸ்வர்யத்துக்கு இவன் தாங்க சொந்தக்காரன். இவன் ஒரு நாள் ஒருவேளை ஒரு ஆட்டை பிடிச்சி இவன் சாப்பிட்டாக்கி இவன் யாரு கேட்க போறா? ஏன்னா இவன் சுதந்திரவாளி, அத்தனைக்கு இவன் உரிமஸ்த உள்ளவன், அத்தனை அனுபவிக்க அதிகாரம் உள்ளவன். இவன் வந்து கேட்கிறான், எனக்கு ஒரு ஆட்டை ஆகிலும் தந்தீரா,
பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு, பிச்சைக்காரன் பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. இவன் யாருங்க? இவன் இந்த ஓனருடைய பிள்ளை, அந்த எஜமானுடைய மகன். அந்த அப்பாவுடைய எல்லா சுதந்திரமும் இவனுக்கு தாங்க. இவன் இப்ப வெளியே நின்றுட்டு சொல்றான், எனக்கு ஒண்ணும் தரல. இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தப்பான நான் நினைக்கிறேன், போனவன் செத்துட்டான், இனி அவன் திரும்பி வரவே மாட்டான், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்ல. திரும்பி வந்தது தாங்க முடியல, திரும்பி வந்து தாங்க முடியல. அதனால தகப்பன் வந்து வருந்தி அழைக்கிறாரு, மகனே நீ வீட்டுக்குள்ளவா, மகனே இந்த விருந்துல வந்து கலந்து கொள்ளு, நீ வெளியே போயிடாதுன்னு சொல்லி மகனை அழைக்கிறாரு. ஆனா இவன் வெளியே நின்றுகிட்டு சொல்றான், வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவனுக்கு விருந்தா, அவனுக்கு கொளுத்த கண்டை அடித்து கொடுக்க. நான் கேட்கிறேன், இங்க கொளுத்த கண்டு அடிக்கப்பட்டுச்சு, இவனுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, தண்ணி மேல உள்ள ஆத்திரத்துல வீட்டுல அவ்வளவு பெரியவங்க இருக்காங்க, அந்த ஊரை சார்ந்த விருந்தினர்கள் எல்லாம் வந்து விருந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க. இவன் சொல்றான், வேசிகள் இடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை வசனம் சொல்லுது, அவன் துர்மார்க்கமாய் வாழ்ந்தான்னு சொல்லுது. அவன் துர்மார்க்கமாய் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் துர்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் தெரியல. ஆனா சகோதரன் சொல்றான், கூட பிறந்த அண்ணன் எவ்வளவு கொலவை பாருங்க, எவ்வளவு கோபம் பாருங்க, எவ்வளவு தம்பி மேல எரிச்சல் பாருங்க. தம்பிக்கு நடக்கிற நன்மையை அண்ணனால ஏற்றுக்கொள்ள முடியலங்க. சில நேரங்கள்ல இப்படிதான் வந்துட்டானாக்கோ, இவன் செத்து போயிருப்பான்ல நினைச்சேன், திரும்பி வந்துட்டானா, அவன் தானா? நீ நல்லா பாத்தியா? நல்லா வந்தானா கெட்டு வந்தானா? நம்ம அநேகர் மற்றவருடைய நன்மை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, சிலர் வந்து நம்மளோட சில காரியங்களை சொல்லும் போது நம்ம என்ன கேட்போம், அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா, அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டானா, அவன் வீடு வாங்கிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானா? மற்றவருடைய நன்மையை சில நேரங்களில் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதை பார்த்தா செத்து இருப்பான்ல நினைச்சேன், பழச்சிட்டானா? இந்த மாதிரிலாம் கேட்பல, இந்த மாதிரி இவன் கேட்கிறான், வந்துட்டானா? இவனுக்கு அதை தாங்க முடியலைங்க. இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேலாம் போனா முடிச்சு போச்சு, இது எல்லாம் எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப கவனிய, தகப்பன் கேட்கிறான், வேசிகள் எடுத்து தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட இவனுக்காக கொளுத்த கண்டை அடித்தது, கொளுத்த கண்டை அடிச்சது இவனுக்கு எப்படிங்க தெரியும்? நல்ல கவனிங்க. இவன் வந்து உடனே வீட்டுக்குள்ள போகாம வேலைக்காரனை கூப்பிட்டான்ல, வேலைக்காரன் வந்து நேரம் என்ன சொன்னா நினைக்கீங்க? ஐயோ, உங்க அப்பா இந்த வயசுல அவன் வந்தான் பாருங்க, உங்க அப்பா ஓடி போய் மனுஷன் எலும்பி நடந்துக்கிடவே மாட்டாருன்னு நினைச்சேன். இந்த வயசுல எல்லாம் உங்க அப்பாக்கு இது ஓவருங்க. அவனை கண்ட உடனே ஓடி போறாரு இப்படி. ஆனா உங்க அப்பாவுக்கு உங்க மேல எல்லாம் பாசம் கிடையாது. அவனை பார்த்த உடனே அவன் அப்படி துடிச்சு போயிட்டாரு. அவன் மேல அவன் அங்க வரும்போது நான் அங்க நிக்கிறேன், நாத்தம் தாங்கல. ஆனா உங்க அப்பா அந்த நாத்தத்திலே அவனை ஓடி போய் கெட்டு பிடிச்சாரு. வேலைக்காரன் போடுறான், இவன் நல்ல கோல் கேட்கிறான், அவன் கோல் சொல்றான், இவன் கோல் கேட்கிறான். இப்ப பாருங்க, உங்க அப்பா சொன்னாரு, இருக்கிறதுலயே நல்ல கொளுத்த கண்டா பார்த்து என் பிள்ளைக்கு அடின்னு உங்க அப்பா. அதனாலதான் இவன் கண்டுபிடிச்சான் கொளுத்த கண்டு அடிக்கப்பட்டத. இல்லாம இவனுக்கு எங்க தெரியும் கொளுத்த கண்டு அடிக்கப்பட்டது? வேலைக்காரன் நல்ல கோல் மூட்டி தீய பத்த வச்சுட்டான். பாருங்க, நம்ம எதையுமே பப்ளிக்கா செய்ய மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் வேலையை தான் செய்வோம். அதுல இந்த உலகத்தான் கூட
கொஞ்சமாவது நல்லா இருப்பான். இந்த கோல் கேட்கறதுல நமக்கு நிகர் நம்ம தான். எவனாவது ஏதாவது சொன்னாலும் நமக்கு உள்ளால எரிய ஆரம்பிச்சோம். நம்ம அமைதியா தான் இருக்கிறோம், அப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், அப்பா சமூகத்துல இருக்கிறோம். ஆனா இந்த மூத்த குமாரன் எப்படி பொங்கி எழும்புகிறாரோ அதே போல சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம், ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம், அப்பா வீட்டையே இழந்து விடுகிறோம். இப்ப நல்ல கவனிக்க, அப்பா வறந்து அழைக்கிறாரு, இவன் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் வெளியே நிக்க அடம் பிடிச்சு நிக்கிறான். அப்பா சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதான், அதெல்லாம் வரமாட்டேன். எனக்கு நீ ஒரு ஆட்டை கூட அடிக்கல, என் சிநேகிகளோடு கூட நான் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடி நல்ல உல்லாசமா இருக்கிறதுக்கு ஒரு நாள் கூட நீ நான் அனுப்பல. ஆஸ்தியெல்லாம் அழிச்சு எல்லாம் நாசமா போட்டு வந்தவனுக்கு நீ நல்ல கொளுத்த கண்டு அடிச்சு கொடுக்கிறீர, நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். இந்த காலத்து பிள்ளைல டீல் பண்றது கஷ்டம் இருந்துச்சு, அந்த காலத்துல அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை டீல் பண்றது கஷ்டமா இருந்திருக்கு. அடம் பிடிக்கிறதா வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது. நம்ம பிள்ளைங்க கேட்கிறாங்க பாத்தீங்களா, எனக்கு செல்போன் வாங்கி தந்தாதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு நல்ல மோட்டர் பைக் நல்ல 180cc 250cc நல்ல பைக்கை வாங்கி கொடுத்தாதான் நான் என்ன செய்வேன், காலேஜுக்கு போவேன், எனக்கு நல்ல அங்கங்க கிழிச்சு போட்டு ஓட்ட போட்ட ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி தந்தாதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். பொம்பளை பிள்ளைங்க சொல்றாங்க, கல்யாண வீட்டுக்கு நான் வரணும்னு எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் வேணும். மகளையும் மகனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இப்பதான் ஜோம் பண்ண போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி, பொண்ணு வந்துட்டாங்க பையனும் வந்துட்டாங்க, நான் ஜோம் பண்ண ஆயத்தம் ஆயிட்டேன். இப்ப ஜபத்தை தொடங்கும் போது பையன் என்ன பண்றான, கையில வச்சு மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறான். இப்ப தகப்பனா என்ன பண்றாரு, அப்படி பார்க்கிறாரு, அவன் நோண்டிக்கிட்டே இருக்கான், கண்டுக்கவே இல்லை. அவர் மறுபடி பார்க்கிறாரு, இப்படி மரம் முளைக்கிறாரு, மறுபடி பார்க்கிறாரு, இப்படி மரம் முளைக்கிறாரு. அவர் முளைக்கிற முளைப்புல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மொபைலை விளையாடாதன்னு சொல்ல வர்றாரு. இப்படி 3 வாட்டி முளைச்ச உடனே அவர் மொபைல் இப்படி ஜான்சன், அவங்க அப்பா பேரு ஜான்சன், ஜான்சன் திருவிழால திருட்டு போன பிள்ளை மாதிரி மொழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறார். இவன் மொபைல் நோன்றான்னு சொல்லி அவர் முளைக்கிறாரு. இவன் கேட்கிறான், ஜான்சன் திருவிழால திருட போன, அது அந்த பழமொழி அப்படி கிடையாதுங்க, திருவிழால திருட்டு போன பிள்ளை, அதாவது களவு போன பிள்ளை மாதிரி. அதான் இந்த காலத்து பிள்ளைகள் என்ன தகப்பன்னு கேக்குது, என்ன திருவிழால திருட போன பிள்ளை மாதிரி மொழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. எப்படி காலம் மாறி போயிடுச்சு பாருங்களேன். பிள்ளைகளின் ராஜ்யம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல அந்த தகப்பனை மூத்த குமாரன் அந்த பாடுபட்டிருக்காரு. சொல்றா, நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், அவனை வெளியே அனுப்ப நான் உள்ள வரேன். கவனிங்க, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம, ஒரு அனுசரிப்பு இல்லாம, கூட்டப்படுற தம்பிக்கு வருகிற நன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லாம, இருதயம் முழுசு கல்லர் கோயை ஆக்கிட்டனால வெளியே போன ஒருதன் எல்லாவற்றையும் கெட்டு போன ஒருத்தன் நல்லவனாய் வீட்டுக்குள்ள வந்துட்டான். நல்லவனாய் இருந்த ஒருத்தன் கெட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏன்னா வசனம் முடியும் போது அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்லி முடிக்கல, அவன் வெளியே தான் நின்றான். அப்ப நல்ல கவனிங்க, கெட்டவன் நல்லவன் ஆயிட்டான், நல்லவன் கெட்டவன் ஆயிட்டான். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே விட்டு கொடுக்கிற காரியங்கள், அனுசரித்து போகிற காரியங்கள், நமக்குன்னு கொடுக்கப்பட்டதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள்ல நம்ம மனரம்யமா இருக்கணும். பாருங்க, ஒருவன் வெளியில சாட்சியை கெடுத்தான், ஒருவன் உள்ள சாட்சியை கெடுத்தான். வசனம் சொன்னல, பிந்தினோர் அநேகர் மூந்தினோராயும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும். பாருங்க, முன்னாடியே உள்ளால இருந்தவன் வெளியே போயிட்டான், பின்னாடி வெளியே கிடந்தவன் உள்ளால வந்துச்சான். ஒருத்தன் உள்ள வந்தா ஒருத்தன் வெளியே போனான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் திருந்திட்டான் உள்ள வந்தா,
ஒருத்தன் கெட்டுட்டான், வெளியே போயிட்டான். உள்ள இருக்கிற நம்ம, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம, அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம, அப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் நடத்தணும். ஒருபோதும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் அங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுங்க. பாருங்க, கூட பிறந்த சகோதரனுக்கு விட்டு கொடுக்காதனால அப்பா சமூகத்தை இழந்துட்டான், வெளியே நிற்கிறான். கூட பிறந்த சகோதரன் மேல பொறாமை கொண்டாடுறதுனால, கூட பிறந்த சகோதரன் மேல பெருமை கொண்டதுனால, கூட பிறந்த சகோதரன் மேல கசப்பு கொண்டதுனால, கூட பிறந்த சகோதரன் மேல மன்னியாமை கொண்டதுனால மன்னிக்க முடியல. நம்மளை கூட அநேகர் மன்னிக்க முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்துல தான் இருக்கிறோம். இந்த மூத்த குமாரன் அப்பாவுடைய சமூகத்துல தாங்க இருந்தா, வீட்டுக்குள்ள இருந்தா. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, வீடுங்க தேவனுடைய ஆலயத்துக்கு உண்மையை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எப்படி அப்பாவுடைய சமூகத்துல ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமோ இதே போலதான் மூத்த குமாரன் இருந்தா. ஆனா சொந்த சகோதரன் செய்ய முடியல, மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியலன்னா நம்ம ஒருபோதும் தேவ குமாரனாய் தேவ பிள்ளையாய் இருக்க முடியாதுங்க. தேவ சமூகத்தை இழந்துடும். ஒவ்வொரு நிமிஷமும் மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளால இருக்கணும். நமக்குள்ளால கசப்பு இருக்க கூடாது. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பேதுரு ஆண்டவர் இயேசுட்ட கேட்கலாம், எனக்கு விரோதமாய் என் சகோதரன் குற்றம் செய்யும் போது, தப்பு செய்யும் போது நான் எத்தனை விஷயம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு 70 விசை. அப்ப நல்லா கவனிங்க, எந்த தேவ பிள்ளை மன்னிக்கிற காரியத்துல இரக்கம் உள்ளவனா இருக்கிறானோ அவன் ஒருபோதும் தேவ சமூகத்தை, அப்பா வீட்டை, அப்பா சமூகத்தை இழந்து போக மாட்டான். பாருங்க, நம்ம இந்த காரியங்களுக்கு அநேக செய்திகளை கேட்டிருப்பான. மூத்த குமாரனுக்குள்ளால இவ்வளவு விஷமும் இருந்துச்சுன்னு தெரியாது. சகோதரர் வீட்டுக்குள்ள வர்றது வரைக்கும் இவன் நல்லவங்க. ஆனா எப்ப சகோதரர் வீட்டுக்குள்ள வந்தானோ அது முதல் இவன் வீரிய நல்ல விஷ பாம்பாய் மாறிட்டான். ஒரு வாட்டி நாங்க ஒரு ஊழியத்துக்காக ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கும் போது அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொன்னாங்க, அந்த பக்கம் போவாதீங்க, அங்க நல்லது இருக்குன்னாங்க. என்னடா நல்லது இருக்கா? நல்லது இருக்குன்னா நல்லது தானே, போலாமே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த வீட்டில் அந்த அண்ணன் வந்த உடனே நீங்க போகும்போது அந்த ஒத்தடி பாதையிலே கரெக்டாக நடந்து போங்க, அந்த பக்கம் கொஞ்சம் நல்லது கிடக்கு அப்படின்னாங்க. நான் நல்லது கிடக்குன்னா நல்லது தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், நல்லது கிடக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லதுன்னா நல்ல பாம்பா? பாருங்க, நம்மளையும் உலகம் என்ன சொல்லுது, இவங்க நல்லவங்க, ஆனா நம்ம அது நல்ல பாம்புங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒருபோதும் நல்ல பாம்பாய் இந்த அனல் வைத்து புறப்பட்ட வீரியனை போல, விஷப்பாம்பை போல நம்ம மாறிவிடக் கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய், எந்த சூழ்நிலையில யாரு கெட்டு குட்டிச்சவராகி திரும்பி வந்தாலும் அவங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற இருதயம், தகப்பன் இருதயம் உள்ளவர்களா நம்ம வாழ்வோம்னா இதாங்க சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி வாழுகிற தேவ பிள்ளைகளை இந்த நாள்ல தேவன் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, அவங்கள தான் தன்னுடைய சமூகத்துல வைத்து அழகு பார்க்க விரும்புகிறாருங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு. பாருங்க, கெட்டு போனவே உள்ள வந்துட்டாங்க, திறந்து உள்ள இருக்கிற நல்லவே கெட்டு வெளியே போயிட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில உருவாகாதபடிக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நிதானித்து 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 வாழணும். 2025 பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும். கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஆலோசனையின்படி ஆஸ்தியை பிழித்து உலகத்தில் வாழ்ந்து
துன்மார்க்கமாய் ஆஸ்தியை அழித்து போட்டவன் மனம் திரும்பி வந்தபோது நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு நாங்க தியானிச்சோம். மட்டுமல்ல, உள்ள இருந்த மூத்த குமாரன் இருதயம் சரியில்லாம பொறாமையினால, கசப்புனால, மன்னியாமையினால தேவ சமூகத்தை, அப்பாவுடைய சமூகத்தை, அப்பாவுடைய அரவணைப்பை இழந்து வெளியே போயிட்டான்னு நாங்க தியானிச்சப்பா. எங்க வாழ்க்கை ஒருபோதும் இந்த மூத்த சகோதரனை போலையோ, மூத்த சகோதரனை போல இருந்து விடக்கூடாது. எங்க இருதயத்தில் கசப்புகள் இருக்கக்கூடாது. எங்க இருதயத்தில் பெருமைகள் இருக்கக்கூடாது. எங்க இருதயத்தில் மன்னியாமைகள் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமாய் வாழணும். அப்பா சமூகத்தை இழந்து விடாதபடிக்கு, அப்பா சமூகத்தை இழந்து விடாதபடிக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நாளைக்கு நாள் சீர்பட ஆண்டவரே.